காட்சிலம்பு பழுது பார்ப்பதற்காக வஞ்சிப்பத்திரிடம் கொடுத்தோம். களவு போனது என்று கூறுகின்றார்கள். கேட்கலாம். வஞ்சிப்பத்திரே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அமைச்சர் பெருமானே, சிலம்பு திருடு போனது என்று கூறினார்கள், உண்மையா? நான் என்ன செய்வேன் அமைச்சர் பெருமானே? வைத்திருந்த அந்த சிலம்பு எப்படி பறிபோனது என்று எனக்கு தெரியவில்லை. மன்னரிடத்தில் என்ன பதில் சொல்வது? அது தெரியாமத்தான் விழி விழுங்கி நிற்கிறேன் அமைச்சர் பெருமானே. தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. விடுவதற்குள்ளாக சிலம்பை மன்னரிடத்தை ஒப்படைக்க வேண்டும். சொக்க ஒரு வழியாட்டாம நான் என்ன செய்வேன் சொக்கா? வழி தெரியாம வழி விழுங்கி இருக்கிறேனே. இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக அரசருக்கும் அரசியாருக்கும் மந்திரிமார்களுக்கும் நான் தானே அதிகம் செய்து வருகிறேன். காய வைத்த அரசியாரின் சிலம்பை கல்வன் திருடி சென்றானா அல்லது கல்வன் தூக்கி சென்றதா? நாளை பொழுது விடுவதற்குள்ளாக சிலம்பை ஒப்படைக்காவிட்டால் என்ன செய்வேன்? சிலம்போ சிலம்பி உத்தமியம் கண்ணகியின் முற்றதொரு சிலம்பு சிலம்போ சிலம்பி வாங்க பாருமே என் வறுமை தீருமே வாங்க பாருமே. கணதனவான்களே, இந்த மதுரை என்பதையிலே என் சிலம்பை விலைக்கு வாங்கி என் வறுமை தீர்ப்பதற்கு யாருமே இங்கு இல்லையா? வணக்கம் 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 வணக்கம். தாங்கள் யார், எங்கிருந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா, நான் பூம்புகார் இருந்து வருகிறேன். என் மனையாளின் சிலம்பை விலை கூறி விற்க வந்திருக்கின்றேன். என் வறுமையின் காரணமாக சிலம்பை விற்க வேண்டுமா? இங்கு யாராவது இது வாங்குவதற்கான வணிகர்கள் இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்த. எங்கே கொடுங்கள் பார்க்கலாம். இது யாருடைய சிலம்பு? என் மனையாள் கண்ணகியின் சிலம்பு. உங்களுக்கு தான் இது கண்ணகியின் சிலம்பு, எனக்கு இது மகாராணியின் சிலம்பு. என்ன? அன்னை மீனாட்சியின் சிலம்பை போல அல்லவா இருக்கிறது. ஓ, இந்த சிலம்பை வாங்குவதற்கான வணிகர்கள் இந்த தெருவில் இல்லை. வேறு எங்க இருக்கிறார்? இதை விற்று தர வேண்டும் என்றால் அரண்மனை தான் ஆட்கள் இருக்கிறார்கள். என்னை அரசவை கலத்திச்சிருக்கிறேன். அழைச்சிட்டு போறேன், அதை விட வேற என்ன வேலை எனக்கு? உங்களை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டீங்க. இனிமே என்னை உங்க வாழ்நாள மறக்க முடியாத நான் பண்ணி காட்டுறேன். அமைச்சர் பெருமானே, நாம் இருவரின் இருள் நீங்கியது, நல்ல வழி பிறந்து விட்டது. மகாலட்சுமி சிலம்புகள் கிடைத்து விட்டன. வஞ்சிப்பத்திரே, ஆமாம், கல்வனின் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா, அப்படியானால் சிலம்பு மன்னர் தாங்களுக்கு சேர வேண்டியதை நான் பெற்று தருகிறேன். பாருங்க, அவர் தான் போய் மன்னர் உத்தர முடியும். உங்களை மாதிரி ஆளெல்லாம் மன்னர் பார்க்கவே மாட்டார். உங்கள் முகத்தை எல்லாம் மன்னர் பார்க்கும் பொழுது என் முகத்தை மன்னர் பார்க்க மாட்டாரா? உனக்கு கொஞ்சம் குசும்பு அதிகமா தான் இருக்கும் போல. வா. நடந்தது. வஞ்சிப்பத்திரே, இந்த சிலம்பு கிடைத்து விட்டது என்று மன்னரிடத்தில் உரைத்தீர்கள் தானே? மன்னரிடத்தில் உரைத்தேன். மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? சிலம்பை திருடியவருக்கு மரண தண்டனை. ஆமா, இவரேதான். இவர்தானே? அப்படியா? அழைத்து செல்லுங்க. மன்னர் என்ன கூறினார்? என்ன சொன்னார்? மரண தண்டனை சொன்னார். யாருக்கு? மறக்கவே மாட்டீங்கல்ல? எதற்காக எனக்கு மரண தண்டனை? சிலம்பை திருடினால் மரண தண்டனை கூட என்ன செய்வது? கோப்பி நீயே திருடன். இது அரசியாரின் சிலம்பு. நீயே கல்வன். சிலம்பு திருடிய நீதான். திருடிய காரணத்திற்காக உனக்கு மரண தண்டனை மன்னர் வழங்கி இருக்கின்றார். நான் திருடனா? மன்னரா உரைத்தார்? கண்ணகி, கேட்டாயா? நான் கல்வனா? உன்னுடைய சிலம்பு அரசு கோபுரம் தேவதை சிலம்பா? அது நான் திருடின எனக்கு மரண தண்டனையா?
அநியாய தெய்வமே, அரசனுக்குத்தான் கல்லை என்று நான் உனக்குமாக கண்ணில்லை, கண்ணில்லாத உனக்கு எதற்கு முக்கன் மூர்த்தி என்று அந்த வார்க்கடியருக்காக எவனையே எட்டி உதைத்து காப்பாற்றினாயே, என்று என்னால் குரல் கேட்கவில்லையா? கண்ணை, வாழுகின்ற காலத்தில் எல்லாம் உன்னை வாழ வைக்க முடியாமல் பரிதவிக்க விட்ட அந்த பாவி என்ற நிலைமை பார்த்தாயா? கடைசியில் மரணத்தில் வாயில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் மரணிப்பதை பற்றி கொடுக்கவில்லை இல்லை கண்ணகி. சாகும்போது கூட கல்வன் என்ற பட்டத்தோட நான் சாக வேண்டும். உனக்கு செய்த துரோகத்திற்கு எனக்கு சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது கண்ணகி, எனக்கு சரியான தண்டனை கிடைத்திருக்கிறது. எனக்கு அநியாயமான நீதி வழங்கி இந்த மதுரையை நீதான் பழி வாங்க வேண்டும். உன் கணவன் கல்வன் அல்ல உத்தமன் என்று நீதான் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். மந்திரியாரே, நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும். அதிகமாக பேசுகின்றார்.